இன்னைக்கு தை திருநாள், அதாவது தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம உறவுகள் அனைவருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? தை பொங்கல் இப்ப நான் தை பொங்கல் விட போறேன். டைம் ஆயிடுச்சு. பொங்கல் எல்லாம் வெளியில எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க நம்ம போய் பொங்கல் வைக்கிறத பார்ப்போம். என்னுடைய ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது புதுசு. என்னோட சேரீ கலரு வளையல் மேட்சிங் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இன்னொரு செயின் போடணும். அப்பா எடுத்துருவாங்க. அப்பா குளிச்சுட்டு இருக்காங்க. அதுவே நம்ம எடுத்து வச்சு வாங்க. இன்னைக்கு பொங்கல்ல நல்லா ஃபன் பண்ணி நல்லா பொங்கல் சாப்பிடலாம். வாங்க. மோட்டர் சவுண்ட் ஒரு மாதிரி கேட்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் வச்சு வைக்க போறேன். வணக்கம் உறவுகளே, பொங்கல் வைப்போம் வாங்க பாருங்க. அண்ணா அப்படி இந்த கல் பெருவிரலுக்கு வரணும். பெருவிரலை பிடிக்கும். செடிய வெட்டிடுவோமா? சாவியா எப்படி கட்டுவோம்? இப்படி கட்டுவோமா? இப்படி இருக்குமா? கண்ணெல்லாம் பூத்து போச்சு. வகை பட்டு பட்டு. அதாவது பெரியவங்க வந்து காரணம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் வைக்கல. மார்கழி மாசம் பனியில பாப்பா வந்துட்டா. ட்ரெஸ் நல்லா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, என்ன சொல்றேன்னா, மார்கழி மாசம் ஃபுல்லா குளூர்ல இருக்கும். இந்த தை 1ஆம் தேதி வந்து நிறைய சத்திரம் இருக்கு. அந்த சூரியன் வந்து வடக்காம சுத்தும். தை 1ல இருந்து வடக்காம சுத்தும். ஆடி 1ல இருந்து தெற்காம சுத்தும். இன்னைக்கு வந்து வடக்காம சுத்துற நாள். அப்போ வெயில் அதிகமா வர நாள். அந்த மார்கழி 30 அந்த குளூர்ல இருந்துட்டு சளி பிடிச்சிருக்கா, இப்படி பொங்கல் வைக்கும் போது, காலையில அதிகாலையில பொங்கல் வைக்கும் போது அந்த உள்ள போய் இப்ப வர இருமலே இல்ல. எனக்கு மூக்கு சளி எல்லாம் இருமலே இல்ல. அப்பா எப்போ வெள்ளம் பொங்கல். ஓ, ட்ரெஸ்ஸ காமிக்கலையா? ட்ரெஸ் அப்பா நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. முடிச்சாச்சு. நல்லா விடிஞ்சு வந்துருச்சு. பொங்கல் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. 90% ரெடி ஆயிடுச்சு. நான் வெள்ளம் போட்டு 3 பேர் மேட்சிங்கா போட்டுருக்கீங்க. ஆமா, வெள்ளம் போட்டு இறக்கணும். அந்த பொறையும் சொல்லி என்னது என் ட்ரெஸ் கலர் அதான் அது சொல்லிட்டேன். அதான் அதுக்காண்டி தான் இந்த பொங்கலை வைக்க சொல்லியிருக்காங்க. அறுவடை தை மாசம் அறுவடை பண்ணி காய்கறி எல்லாம் வச்சு புது நெல்ல பொங்கல் வச்சு அரிசி குத்தி பொங்கல் வைப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப பாரம்பரியமானது. இன்னைக்கு அரிசி வந்து எங்க வீட்டுல இருந்து எங்க அப்பா கொண்டு வந்த அரிசியை தான் நான் பொங்கல் வச்சிருக்கேன். ஏன்னா தாய் வராம தாய் வீட்டுல இருந்து அந்த சீர்ல தான் வைக்கணும். அதிசயம். வாங்கி போட்டுக்கோ. இல்ல, அந்த ஒரு சந்தோஷம் கேர்ள்ஸ்க்கு தான் தெரியும். காவி அழகா இருக்கல. சூப்பரா இருக்கு. இந்த பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை பொங்கல். ஆமா, இது அப்படியே பொத்தி அமுக்கி கைத்தி போட வேண்டாம். இனிமே ஆமா வத்தி போட வேண்டாம். அதுக்கு வெள்ளம் அது இன்னும் கொஞ்சம் குழையணும். சரி, இப்ப வெள்ளம் ரெடி ஆயிடுச்சுமா? வெள்ளம் போட்டு இறக்கணும். இல்ல, இன்னும் கொஞ்சம் வேகணும். அது நல்லா வேகணும். இது வந்து சாப்பிடுறதுக்கு அதனால போதும். அது வந்து சக்கரை பொங்கல். உனக்கு என்ன பொங்கல் பிடிக்கும் காவியா? வெள்ளை பொங்கல். வெள்ளை பொங்கல் சூரியனுக்கு இருக்கு, டேஸ்ட் இருக்கு. சூரியனுக்கு பிடிச்சது இதுதான். வெள்ளை பொங்கல். ஓகே, ரொம்ப பிடிக்கும் வெள்ளை பொங்கல். சூரியன் பார்த்துட்டே இருக்காரு. சூரியன் பார்த்துட்டே இருக்காரு. இன்னைக்கு அழகா இருக்கல்ல காவி? ஆமா, குளிச்சிருக்காமா இன்னைக்கு? தனாமும் குளிப்பேன். இன்னைக்கு குளிச்சிருக்கா? இன்னைக்கு தான் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி குளிச்சிருக்கா. பதிவு பண்ணிருக்கேன். காவியாளுக்கும் எனக்கு வந்து மைசூர் கோல்டு சோப்புடா. ஆனா அவ சோப்பை எடுக்கவே மாட்டேங்கா. காவிய சோப்பு கரையவே மாட்டேங்க. அம்மா சோப்பு வச்சு அப்படி சொல்லி நான் இப்போ ஒரு 2 மாசமா அம்மா சோப்பு வச்சு 2 மாசமா குளிக்கிறது இல்லன்னு நேத்து என்ன செஞ்ச? ஸ்கூலுக்கு எப்பா இத கேளு. 2 நிமிஷம் கூட ஆகலப்பா உள்ள போய். போனா தண்ணி அப்படி தொளிச்சுட்டு, இந்த இன்ஸ்டால எல்லாம் அந்த மாதிரி வருது காமெடி. தண்ணி அப்படி தொளிச்சுட்டு வந்துட்டா. சீரியஸா நடந்துச்சு. சோப் தேய்ச்சேன். சோப்பெல்லாம் தேய்க்கல. சத்தியமா தேய்ச்சேன். சோப்பெல்லாம் தேய்க்கல. படிப்பு மேல சத்தியமா சொல்லு. படிப்பு மேல சத்தியமா தேய்ச்சேன். மனசுக்குள்ள தேய்க்கலன்னு சத்தியமா சத்தியமா தேய்ச்சேன்.
எத்தனை சத்தியம் தான். தை மாசம் வருமா? லேட் ஆயிடுச்சு. நான் ஸ்கூலுக்கு 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். நான் 8:55 உள்ள இருக்கேன். அப்ப கிளம்பணும் சீக்கிரம். அது நான் சாப்பிட வேற செய்யணும். அதனால சீக்கிரமா கொண்டு போய் கடைசியில நேத்து ஸ்கூலுக்கு போறேங்கிற இது அவசரத்துல என்ன சாப்பிட விடாம கூட்டு போயிட்டாங்க. அது உண்மைதான். ஹாப்பி பொங்கல். மட்டும் செஞ்சு அப்படியே ஊற்றி வாங்கிடலாம். பியர் சேவ் பண்ணாமே உனக்கு எனக்கு மனசு உண்மைக்கு நீ நல்லா இருந்தா நானும் ஜெயமி நல்லா தெளிவா இருந்தேன். இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் எந்த வேலையை நிப்பாட்டேன். நானும் என்ன வேலையில பார்த்தேன் இருங்க. ஐயா மேக்கப் பண்ணுறா. விளக்கேற்றுறது விளக்கேற்றி நல்ல சேலை கட்டி நல்லா எல்லாம் நல்லா ஜாலியா எல்லாம் மேட்சிங்கா போட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம ஒரு பக்கம் செழிப்பா இருக்கணும். அது இல்ல அப்புறம் அதுவே என்ன தெரியுமா அது செய்யும்? இல்ல அது ஷேவ் பண்றது வேற காரணம். என்ன காரணம்? அதுக்கு மூஞ்சில வந்து அவங்களுக்கு வந்து பனிப்பத்தா வந்து பனிப்பட்டு ஊறுது அதனாலதான் பார்த்தேன். அது இதை விட கேவலமா இருக்கு. அம்மா, மேட்சிங்கான வேஷ்டியா? நல்லா இருக்கா? காமி. அம்மா சொல்ற மாதிரி காய்ச்சல் உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் காய்ச்சலே இது நம்மளை கண்டுக்கவே மாட்டோம்னு சொல்லி எடுத்துப்பட்டு போயிருக்கு. அவ என்ன சொன்னா கட்டியா, அப்பா ஏன் தெரியுமா சர்வ் பண்ணல, அம்மா பிரதண்டா இருக்கா அப்படிங்க. பப்பு இல்ல அவளுக்கு. கேட்டேன் இருந்து ரெண்டெண்ணம் பெத்ததுக்கே விட தெரியாம உட்காந்து அரே ரெண்டு இந்த பாடு படுத்து மலையாளம் மட்டும் போட்டு அடுத்து நான் இருக்கவா. எல்லா வாழ்க்கையிலையும் மணி அடிக்கிறோமா யாரா? அங்க போய் அடிக்கவா? அடி அடி லூசு. சூரிய பகவான் ஆளே காணுமே. மேகம் மறைத்து விட்டது. அதை எடுத்து போடும். உறவுகள் எல்லாரும் நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க. உறவுகள் அனைவருக்காண்டியும் ஆமா நம்ம சாமியை வேண்டிக்கிடுறோம். தை திறந்தாச்சு, எல்லாத்துக்கும் நன்றாக வழி பிறக்கும். அது என்னது கை பொண்ண நினைத்த காரியங்கள் மோட்டர் நடக்கும். சவுண்ட் கேட்க உள்ள போய் பேசுவோமே. ஆ. மணி சத்தம் வந்து தவிர்த்துக்கோங்க. நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டேன். ஏன்னா அவ்வளவுதான் முடியுது. இதுக்கு மேல முடியல எனக்கு. பொங்கல் வச்சு முடிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ சாப்பிடணும். அதுக்காண்டி ட்ரெஸ்ஸை மாத்திட்டேன். நைட்டி போட்டாதான் ஒரு பெண்ணாவே உணருது அப்படிங்கிற மாதிரி. பெண்ண இல்ல, இல்ல, அதுக்கு அவளுக்கு உடம்பு முடியல, எனக்கு பாவம். வயசு சரியில்லை. ஆனா இந்த உடம்புலயும் இந்த இதுலயும் நேற்று நைட்டு 1:30 மணிக்கு தான் படுத்திருக்கா. விளக்க எல்லாத்தையும் பொட்டு வச்சு எல்லாம் பண்ணி பூ கொடுத்துட்டு கட்டி பூ கட்டி. அதனால 1:30க்கு படுத்திருக்கேன். 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா வைராகியம் பார்த்து ஆகணும். அந்த அந்த டயத்துக்கு எல்லாம் செஞ்சிடணும். இனிமே சும்மா தான் இருக்க போறோம். ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இனிமே யாரு கேட்க போறா? குழம்பு ஒரு அவியல் மட்டும் வச்சுட்டு நம்ம வாட்டில் படுத்துட்டோம்னா 3 பேரும் அவங்க ஆமா, அவியல் நல்லா சூப்பரா வைக்கணும். அவியல் சாப்பிட ரொம்ப ஆசை. சரி, உறவுகள் அனைவருக்காண்டியும் நாங்க நல்லா சூரிய பகவான் நல்லா வேண்டிக்கிட்டோம். தை பிறந்துருச்சு. இனிமே எல்லாத்துக்கும் வழி பிறக்கும். நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும். ஆனா அதுக்கு வந்து நீங்க வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நல்லா அதுக்கு உண்டான நம்ம நேர்மையான முறையில நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணதான் தெய்வம் நமக்கு வந்து அந்த பலனை கொடுக்கும். சும்மா வீட்டுல காவியா வீட்டுல உட்காந்துட்டு எனக்கு கொடுக்கணுன்ற மாதிரி கொடுக்காது. அதனால நம்ம உறவுகளுக்காண்டியும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும், நேர்மையாவும் பண்ணணும். அதே போல வந்து அந்த அந்த சக்தியே கடவுள் நம்மளுக்கு. தை பிறந்தாச்சு வழிபிறக்க எல்லாருக்காண்டியும் நானும் பலவடி சொல்லி அப்பா சொன்ன மாதிரி நானும் சொல்லிக்கிறேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பாங்க. எங்களுடைய இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க ட்ரெஸ்ஸஸ் பிடிச்சிருக்கா, வீடியோ பிடிச்சிருக்கா, நாங்க பொங்கல் வச்ச விதம் பிடிச்சிருக்கா. ஆனா இன்னைக்கு நான் சிம்பிளா தான் பொங்கல் வச்சிருக்கேன். டெக்கரேஷன் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளா தான் பண்ணிருக்கேன். நீங்க உடம்பு சரியில்லைனால
ரொம்ப குயிக்கா பண்ணியாச்சு. சீக்கிரம் முடிஞ்சிச்சு. இன்னும் நல்லா கிராண்டா பண்ணலாம். கோலெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிராண்டா போடலாம். எனக்கு உடம்பு ஒத்துக்கல, அதனால எவ்வளவு சிம்பிளா முடியுமோ அவ்வளவு சிம்பிளா சீக்கிரமா முடிச்சாச்சு. அம்மா வளையல பத்தியெல்லாம் ஜாம் அடுத்த வருஷம் இதோட சூப்பரா பண்ணுவோம். வளையல் பாருங்க நல்லா இருக்கு. எனக்கு இந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருக்கு. பெண்கள் மெயினா வீட்டுல கண்ணாடி வளையல் போடுங்க. கண்ணாடி வளையல் போட்டா தான் அந்த வீட்டுக்கு நல்லா இருக்கும். கெட்ட சக்தியில வெளியில போகும், நல்ல சக்தி உள்ள வரும். இது ஏன்னா இது வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன்ல ஈர்க்கக்கூடிய சக்தி இதுல இருக்கு இந்த வளையல்ல. இந்த வளையலும் கொலுசு சத்தமும் வீட்டுல கேட்டுக்கிட்டே இருந்ததுன்னா வீட்டுல நானும் பெண்களே கிடையாது. அதே மாதிரி வீட்டுல வந்து சிரிப்பு சத்தம் நல்லா கேட்கும், நல்லா கலகலன்னு இருக்கும். சரி, அதுக்காண்டி ஒரு ஆளு உடம்பு சரியில்லாம படுத்திருக்கும் போது சிரிக்காதீங்க. காவிய மாதிரி பைத்துங்க. அதாவது வீட்டுல ஏதாவது துக்கம் இருக்கும்போது சிரிச்சிடாதீங்க. அதுக்கெல்லாம் துக்கம் வர வேண்டாம். சிரிக்கலாம், உடம்பு சரியில்லாம இருக்கு சிரிக்கலாம். எனக்கு பல்ல பிடிக்கிறதுல அப்பா இப்போ ஜாலியா இருந்தாங்கல்ல, அது இருக்கலாம். நல்லா ஒரு வாரம் கிடையாது சாப்பிடணும். அப்படியே இருக்கணும். அப்பதான் அந்த நோய் இல்ல அந்த உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும். அதுக்காண்டி அவங்க கிண்டல் பண்ணி சிரிக்க. ஆமா, நல்லா அவங்களை என்ஜாய் பண்றாங்க. காய்ச்சல் வந்தா நடிக்கிறேன் நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்பா. இதே நாளைக்கு இன்னொரு முக்கியமான வீடியோ இருக்கு, தவறாம பாருங்க. சரியா? மெயினா நாளைக்கு வீடியோ தவற விடாதீங்க, கண்டிப்பா பாத்துருங்க. எல்லாரும் உடல் நல்லா பாத்துக்கோங்க. எல்லா ஃபங்க்ஷன் நல்லா திருப்தியா கொண்டாடுங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன், எல்லா உறவுகளுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய் பாய்.